பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கேஎஃப்சிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். யார் யார் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என் பையனும் தாங்க போயிட்டுருக்கோம். 3 பேர் மட்டும்தான். ரொம்ப நாளாக வந்து என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டு வந்துட்டு நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு நேரில் போயிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ண இடம் தாங்க இந்த கேஎஃப்சி. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நான் அந்த கேஎஃப்சிக்கு விசிட் பண்ணிவிட்டு ரெகுலர் சிக்கன் பாப்கார்னும் 2 வாங்கினோங்க. அது வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே வந்துட்டு ஸ்க்ரீனில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வருங்க. ஓகேவா? அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்தா நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா நான் ஆர்டர் பண்ண சிக்கனோட ரிசிப்டே வரலைங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு டேபிளில் உட்காந்தோம். அதுக்கப்புறம் அந்த டெலிவர் பாய்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட அந்த ஸ்லிப் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேயே வந்துட்டு இருந்தது டோக்கன் வந்துட்டு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். என் பையன் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னா, இல்லை நான் பேண்ட்டு தான் போட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவனோட அடம் பிடிச்சான். அதனால தான் அவர் வந்து கோவமாக இருக்கார் என் பையன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர்லாம் வந்து கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட மாட்டார். ஸோ ஜஸ்ட்டு அவங்க எங்கள் கூட மட்டும்தான் இருந்தாங்க. சிக்கன் பாப்கார்ன் மட்டும் தான் 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு சார் வந்துட்டு ஒரே குஷி ஆகிட்டார். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்க.